பேர் லாவண்யா. நான் கிருஷ்ணகிரிலேருந்து ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். நான் ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு நான் இங்கிலீஷில் தான் படிக்கணுன்றப்போ ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷில் வந்து ரெண்டுத்துலேயும் எடுப்பாங்க. ஹாய் சத்யா. நான் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் 1 to 2 வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் ஃபியூச்சர் விஷன் அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து எனக்கு கிளாஸஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 மீடியத்துலையுமே இருக்கிறாங்க. நான் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3மே கொடுக்குறாங்க. என் பேர் இப்ராஹிம். நான் வந்து ஜலகண்டாபுரத்துலேருந்து வரேன். நான் 6 மந்த்தாக வந்து ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இது என் ஃப்ரெண்ட். ஹாய், என் பேர் ஆர் மனோஜ். நான் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் வந்து 6 மந்த்தாக நான் படிச்சுருக்கேன். நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இங்கே வந்து டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு மற்றும் வந்து யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க. டெய்லி டெஸ்ட் வைக்கிறதே வந்து வீக்லி டெஸ்ட் வைக்கும்போது எனக்கு படிக்கிறது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். இங்கே நடத்துகிற ஃபேக்கல்ட்டி வந்து பயோலாங்குவேஜில் நடத்துறதுனால இங்கிலீஷ் மேலே இருக்கிற ஒரு பயம் போய் நம்ம எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்டில் தனிப்பட்ட முறையில் ஃபேக்கல்ட்டி வச்சு அவங்க அந்த சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்கற அளவுக்கு வரைக்கும் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் வந்து சேர்ந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்கோர் எடுக்க முடியும். பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள்.